Hello students, welcome to the physics class. Example 5.4. Question: a magnetron in a microwave oven emits electromagnetic waves with frequency f equal to 2450 megahertz. What magnetic field strength is required for electrons to move in a circular path with this frequency? So question என்ன கொடுத்துருக்காங்க, மைக்ரோவேவ் அவன்லேருந்து மைக்ரோவேவ் அப்படிங்கிறதே ஒரு எலக்ட்ரோமேக்னட்டிக் வேவ் தான் உங்களுக்கு தெரியும். ஸோ மைக்ரோவேவ் அவன்லேருந்து கிடைக்கிற எலக்ட்ரோமேக்னட்டிக் வேவோட ஃப்ரீக்குவன்சி வந்து கொடுத்துருக்காங்க 2450 மெகாஹெட்ஸ். ஸோ கிவன் frequency f is equal to 2450 megahertz. So megahertz hertz convert பண்ணனும். So it is 2450 into 10 to the power 6 hertz. Okay. So what magnetic field strength is required for electrons to move in a circular path with this frequency? எந்த magnetic field strengthல இந்த frequencyல electron கரெக்டா circular pathல move ஆகும் so that microwave ovenல cooking கரெக்டா நடக்கும் அப்படின்றதான் calculation கேட்டிருக்காங்க. So to find வந்து என்ன magnetic field strength B. So formula for magnetic field strength is mass me, that is mass of electron, into omega, that is angular frequency. ஏன்னா circular pathல மூவ் பண்ணணும். ஸோ circular path, circular அப்படின்னு வந்துட்டாலே எல்லாமே angular representation இருக்கணும். ஸோ நான் எடுத்திருக்கிற frequency angular frequencyயாக இருக்கணும். divided by the charge Q. ஓகே, modulus of charge, அதாவது நீங்கள் வந்து உங்களோட சார்ஜ் வேல்யூவோட சைன் கன்சிடர் பண்ண தேவையில்லை. ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஃபார்முலா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மாஸ் ஆஃப் தி எலக்ட்ரான் நம்மளுக்கு தெரியும். ஸோ மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் என்ன 9.22 into 10 to the power minus 31 கிலோகிராம். அண்ட் கியூங்கிறது சார்ஜ், இங்கே இருந்து சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான். ஸோ சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் வந்து கியூ ஈக்குவல் டு எலக்ட்ரானுக்கு உங்களுக்கு தெரியும் மைனஸ் சார்ஜ். ஸோ இட் இஸ் minus 1.6 into 10 to the power minus 19 கூலும். ஆனால் இங்கே மாடுலஸ் ஆஃப் கியூன்றதுனால நான் சொன்ன மாதிரி சைன் ஆஃப் அ சார்ஜ் கன்சிடர் பண்ண வேண்டாம். ஸோ மாடுலஸ் ஆஃப் கியூ அப்படிங்கிறது 1.60 into 10 to the power minus 19 கூலும். ஸோ ஃபார்முலா வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ பி ஈக்குவல் டு எம்இ இன்ட்டு ஒமேகா பை கியூ. ஸோ எம்இ நம்மளுக்கு தெரியும், கியூ சார்ஜ் வேல்யூ தெரியும். ஒமேகாங்கிறது ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி, ஆனால் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது நார்மல் ஃப்ரீக்வன்சி எஃப் இஸ் ஈக்குவல் டு 2450 into 10 to the power 6. அப்போ அந்த ஃப்ரீக்வன்சியை ஆங்குலர் ஃப்ரீக்வன்சியாக நீங்கள் ஸோ நார்மல் ஃப்ரீக்வன்சியை ஆங்குலர் ஃப்ரீக்வன்சியாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஃபார்முலா ஆங்குலர் ஃப்ரீக்வன்சிங்கிறது ஒமேகா விச் இஸ் ஈக்குவல் டு 2πf. ஸோ எஃப்ங்கிறது நார்மல் ஃப்ரீக்வன்சி. ஸோ 2πf அண்ட் 2 இன்ட்டு பையோட வேல்யூ 3.14 இன்ட்டு எஃப் ஃப்ரீக்வன்சியோட வேல்யூ 2450 into 10 to the power 6. ஸோ 2450 into 10 to the power 6. ஸோ எல்லாத்தையுமே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து 1.54 into 10 to the power 10 per second அப்படின்னு கிடைக்கும். ஸோ ஃப்ரீக்வன்சிங்கிறது இன்வர்ஸ் ஆஃப் டைம் இல்லையா, ஸோ யூனிட் வந்து பர் செகண்ட். ஸோ இப்போ ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி வேல்யூ கிடச்சிருச்சு. மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் நம்மளுக்கு தெரியும், சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் தெரியும். ஸோ எல்லாமே டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். மாஸ் ஆஃப் எலக்ட்ரானுக்கு 9.22 into 10 to the power minus 31 into ஒமேகாவோட வேல்யூ 1.54 into 10 to the power 10 divided by சார்ஜோட வேல்யூ 1.60 into 10 to the power minus 19. ஸோ எல்லாமே இப்போது கேன்சல் ஆஃப் பண்ண போகிறோம். அகெயின் 10 to the powers எல்லாம் ஃபஸ்ட் தனியாக கொண்டு வந்துடுங்க. 9.22 into 1.54 divided by 1.60. Remaining 10 to the powers எல்லாம் தனியாக கொண்டு வந்துட்டேன். this 10 to the power minus 31 into 10 to the power 10 10 to the power minus 19 நியூமரேட்டர் கொண்டு போய் 10 to the power plus 19 வச்சுட்டேன். ஸோ இப்போது இந்த பார்ட் ஃபுல்லாக டிவைட் பண்ணி ஆன்சர் எழுதுங்க. which is 8.8745425 into 10 to the powers பாருங்கள் minus 31 10 plus 19 29. ஸோ minus 31 plus 29 ஆன்சர் வந்து 10 to the power minus 2 கிடைக்கும். ஸோ இது வந்து உங்களோட மேக்னெட்டிக் ஃபீல்டு வேல்யூ. இந்த 10 to the power minus 2 என்ன பண்ணலாம், டிவைடட் பை 100 போட்டு 2 digits லெஃப்ட் ஹேண்ட் சைட் தள்ளி டெசிமல் பாயிண்ட் வைக்கணும். ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு வேல்யூ ஸ்ட்ரென்த் வேல்யூ பி ஈக்குவல் டு 0.0887 டெஸ்லா. ஸோ ப்ராப்ளம்ஸ் இதோட எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் கம்ப்ளீட் ஆகுது. ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட். தேங்க்யூ.